Hello friends, welcome back Tech with Thamim. This is Thamim. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 11 ஓஎஸை பற்றி தான். விண்டோஸ் 11ல் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க யூஐயில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸில் சேஞ்ச் பண்ணதுலேயே டாப் 5 வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டப் ஸ்க்ரீனை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ செட்டப் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குற அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம விண்டோஸ் செட்டப் ஸ்க்ரீன் சொல்லுவோம். ஸோ அதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செட்டப் ஸ்க்ரீனு. உங்களுக்கு விண்டோஸ் 10ல் இந்த மாதிரி வராது, வேறு வியூவில் வரும். விண்டோஸ் 11ல் இந்த மாதிரி வியூவில் வரும்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லாம் ரவுண்ட் கார்னர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிடுறாங்க. ரீஜியன் செலக்ட் பண்ண சொல்லி வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை, அடுத்தது உங்களுக்கு செட்டப் பின். ஸோ இதில் தான் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு வித் ரவுண்ட் கார்னர் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் மெனு வித் ரவுண்ட் கார்னர்னால் விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் மெனு ஐக்கான்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்டார்ட் ஐக்கான் மெனு கொடுத்துக்கிறாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு விண்டோ பாப்பப் ஆகும், அப்ளிகேஷன்லாம் அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் கார்னர் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் 11ஓட ஸ்டார்ட் மெனு ஐக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரலில் வரும். இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வர மாதிரி இருக்கும். விண்டோஸ் 10ல் இதை சென்ட்ரலில் கொண்டு வந்துக்கிறாங்க. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வித் ரவுண்ட் கார்னரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து விண்டோஸ் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபோல்டர் சர்ச் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபைல் சர்ச் பண்ணுறதுலேருந்து ஏதாவது அனிமேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்களா தெரியல. ஸோ அதை நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். டாஸ்க் வியூவும் சேம், நம்ம வந்து அதை விஷுவலாக பார்க்க முடியல. அந்த டாஸ்க் வியூவையும் நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க அதில் தான் பார்க்க முடியும். அடுத்தது முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஐகான்ஸு. ஸோ டெஸ்க்டாப் ஐகான்ஸு, ஃபைல் மேனேஜர், இப்போ கண்ட்ரோல் பேனில் இருக்க ஐகான்ஸ்லாம் இவங்க வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க விண்டோஸ் 11 யூஐயில். விண்டோஸ் 10க்கும் 11க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து விஷுவல் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு விஷுவலைசேஷன்ஸ் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 11க்கு சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு விஷுவலைசேஷன்லாம் வேணாம், எனக்கு இருக்கிற ஓஎஸே போதுன்னா நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஒன்று பார்த்துருவோம். விண்டோஸ் 11ல் விஷுவல் எலமெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து கொண்டு வந்துக்கிறாங்கன்னா அவங்க விண்டோஸ் 10X ஆப்ரேட்டர் சிஸ்டம்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இந்த ஓஎஸை பார்த்துருக்க மாட்டோம் விண்டோஸ் 10X. இது வந்து ஒரு டிஸ்கார்டட் ஓஎஸ், மார்க்கெட்லேயே வரல இந்த ஓஎஸ். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா விண்டோஸ் 10Xன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸை வந்து லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேடான நியூஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்டில் வந்து ஆக்ஷன் சென்டர், இந்த கேலண்டர், வால்யூமு, பேட்ரி, ஃப்ளைஅவுட்ஸு இதெல்லாம் வந்து சேம் லுக்கில் தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மேபி மைக்ரோசாஃப்ட் வந்து லேட்டராக இதை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவதாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா விண்டோஸ் 11 யூஸ் பண்ணும்போது அந்த விண்டோஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃபீலை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக இன்க்ரீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு லினக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துக்கிறேன்றாங்க. விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணணுன்னா ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் 10 ஆர் 8 7 இந்த 3 ஓஎஸில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களால் விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண முடியும். விண்டோஸ் 11 வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ராடக்ட் கீயோட வராது, உங்களுக்கு ட்ரையல் பேக் மாதிரி வரும். நீங்கள் கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணி வாங்குற மாதிரி வரும் விண்டோஸ் 11. இந்த வீடியோட கண்டென்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விண்டோஸ் 10க்குலேருந்து விண்டோஸ் 11க்கு சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு யூஐயில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஓஎஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will see you next video. Thank you for watching this video.